Hi guys, Hey, hello. day ஹலோ. 3 டெஸ்ட் மேட்ச். என்ன மாதிரி மேட்சுங்க? என்ன இது இப்படி ஆடுறானுங்க? நியூசிலாந்து கிட்ட என்னடா அப்படி ஆடினானுங்க? இது இந்தியா தானா இல்ல ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா டீம் ஆடுற மாதிரி ஆடுறானுங்க? என்ன ஒரு டாமினன்ஸ்! இந்த மாதிரி டாமினன்ஸ் எல்லாம் நம்மளால இதெல்லாம் வெரி ரேர். அப்படி ஒரு டாமினன்ஸ் ஆஸ்திரேலியனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிளேயர்ஸ்க்கு என்னடா இது இப்படி ஆடுறீங்க முதல் டெஸ்ட் மேட்ச் அப்படின்ட்டு. ஏன்னா 150 கொடுத்துட்டு இப்படி ஒரு கம்பேக் கொடுக்கறது என்ன மேட்ச்! அப்பா பாப்பா புல் அரிக்குது. இந்த மாதிரி எல்லாம் உங்களால ஆட முடியுமா அப்படின்ட்டு. பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், எல்லாம் அக்ரஷன். ஆஸ்திரேலியாக்காரன் பார்த்தா நம்ம கிட்ட இருந்து அக்ரஷன் கத்துக்கணும் போல. அவனுக்கு அதை விட கம்மி அக்ரஷன் இருக்கு, நம்ம கிட்ட அவ்வளவு அக்ரஷன் இருக்கு. பேசவே முடிய மாட்டேங்குது. சிராஜ் கிட்ட எல்லாம் நீ வாயை திறந்தாலே போ சண்டைக்கு வரான். சோ ஓவராலா இன்னைக்கு மேட்ச் வந்து சரியா இருந்துச்சு. சோ எப்படி இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இன்னைக்கு மேட்ச் நீங்க எப்படி நினைச்சீங்க, எப்படி போச்சு? மொத்தமாவே நம்ம நேத்து ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தான். கோலி 100 அடிச்சாரு. எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சு. 81 இப்போ 30 டெஸ்ட்ல அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே. 100 அடிச்சுட்டு அவர் முழிக்கிறாரு, ஐயோ 100 அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. இல்ல அவர் 4க்கு போச்சு எல்லாரும் முடிச்சுட்டு இருந்தாரு. ஓகே ஓகே, அதனால நல்லா இருந்துச்சு பார்க்க. 100 அடிச்சதுமே டிக்ளேர் பண்ணாங்க. சீரியஸாவே சொல்லணும்னா இன்னைக்கு ஃபுல் டேவும் நம்ம இந்தியாவோட டே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் கூட நேத்து மாதிரி பிட்ச் வந்துட்டு பேட்டிங்க்கு பழகிடுச்சோ, அது மாதிரி பேட்டிங்க்கு தான் சாதகமா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பார்த்தா அவங்க வந்து 3 விக்கெட் ஆயிட்டானுங்க. எப்படிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நம்ம இந்தியா பேட்ஸ்மேன் நல்லா ஆடினாங்களா இல்ல அவங்க பேட்ஸ்மேன் சரி ஆடலையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னோட தாட்ஸ். நீங்க இன்னைக்கு நாள் ஃபென்டாஸ்டிக் டேன்னு சொல்லலாம். ஏன்னா கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ். என்ன சொல்றது, காலையிலே ஜெய்ஸ்வாலே ஒரு நல்ல ஒரு 150 பிளஸ் ஸ்கோரு, அப்புறம் ராகுலும் நல்ல ஒரு 200, ராகுல் கூட சேர்ந்து ஒரு 200 பிளஸ். இந்த ஆஸ்திரேலியா கூட இது வரைக்கும் 200 பிளஸ் பார்ட்னர்ஷிப் வந்ததே இல்லையா லாஸ்ட் 77 இயர்ஸ்ல இந்த இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஒரு டாமினேட் பொசிஷன்ல இருக்காங்க இந்தியா. ரியலி வந்து இது ஒரு நியூசிலாந்து கிட்ட 3-0 சொல்லி தோத்துட்டு ஒயிட் வாஷ் ஆயிட்டு இருக பாய் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் கம்பேக் வேற லெவல் கம்பேக். இது நாமளே எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? ரொம்ப வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டுதான் வந்திருக்காங்க. எப்படி வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியால எப்படி ஆட போறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ரியலி வண்டர்ஃபுல் டே இன்னைக்கு. கம்ப்ளீட் மேட்சே வந்து முழுசா அவங்க கிட்ட இருந்து பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்குன்றிய. எப்படி இருந்தாலும் இப்பதான் நம்ம சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மேபி இந்த சீரீஸ் ஃபுல்லாவே இதே மாதிரி போனா நல்லா இருக்கும்ன்றது என்னோட தாட்டு. போகும் அப்படின்னு நம்பலாம். இல்ல கரெக்ட் தான் நீங்க சொன்னது எல்லாமே. பட் இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா ராகுலும் செஞ்சுரி போட்டிருந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவளுக்கும் சூப்பரா கனெக்ட் ஆச்சு எல்லா பாலும். ஸோ பட் ஃபார்முக்கு வந்துட்டாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் யார் பாவான், என்ன மனுஷன் பாவான். 22 வயசு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு 100 அடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட். எப்படி இருக்கு உங்க கான்பிடன்ஸ்? எல்லா செஞ்சுரியும் பாத்தீங்கன்னா அது 100ல இருந்து 150 பிளஸ் ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணாம போறதே கிடையாது. அது எப்படி இந்த ஒரு வயசுல இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கு? நம்ம இந்தியன் இது எவ்வளவு பிளேயர்ஸ பாத்திருக்கோம். ஆனா இந்த அளவு கன்வெர்ட் ரேட்டிங் வச்சிருக்கிறவங்க யாருமே இல்ல. அதான் ப்ரெஷர் வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா விளையாடுறீங்க. உங்களுக்கு ஆஸ்திரேலியாவுடைய ஹிஸ்டரி, ஏன்னா அவர் ஒரு பிளேயர், அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி இமிலேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட். ஸோ அந்த மென்டாலிட்டியோட வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு எல்லாரையும் கலாய்ச்சி தள்ளுறாரு. லாம்புஸ் சந்தி கட்சாலையும் கலாய்க்கிறாரு, ஸ்டார்க்க கலாய்க்கிறாரு. என்ன மாதிரி இன்னிங்ஸ்! அப்பா பாப்பா, அன்பிலியபிள். இளங்கன்று பயம் அறியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் லெஜெண்டா சரியான இன்னிங்ஸ். சோ அந்த அதுக்கப்புறம் வந்து சடனா ஒரு அப்படியே அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தேவதத் படிக்கல் எல்லாம் டக்கு டக்கு வந்து வந்தாருப்பா கிங்கு. நீங்க சொன்ன மாதிரி. ஆனா நீங்க என்ன சொல்லுங்க, இவ்வளவு நாள் ஒரு ஃப்ளூவெண்ட்ல ஒரு 100, ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 100 பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஸ்ட்ரகிள் பண்ணி தான் 100 அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு லாஸ்டா வருது ஒரு 2-3 100. இன்னைக்கு ஆடினாருங்க ஒரு இன்னிங்ஸ், ஐ ஆம் த கிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன ஷாட்டு, ஸ்ட்ரைட் டிரைவா இருக்கட்டும், கவர் டிரைவா இருக்கட்டும்,
கிங் இஸ் பேக் தான். என்னம்மா கனெக்ட் ஆச்சு. இல்ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஆடுவாரு, ஸ்ட்ரகுள் ஆச்சு. ஏன்னா அவர் ரொம்ப நாளா ஸ்ட்ரகுள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இப்படி ஒரு இமிடியட் கம்பேக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. இல்ல ஷாட்ஸ் எல்லாமே 50 வரைக்கும் அதான் ஒரு 50 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நார்மலான ஒரு டெஸ்ட் மேட்ச் கேம் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேல 50ல இருந்து அடுத்து 50 ஒரு கொஞ்ச நேரத்துல வந்துருச்சுங்க. அது என்ன அங்கிருந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சா இல்ல ஒரு எப்படின்னு இல்ல தெரியல. அது ஒரு இமிடியட் குயிக் டைம்ல வந்துருச்சு 100. ஏன்னா டிக்ளரேஷன் பண்ணி ஆகணும் இன்னைக்கு. ஏன்னா தேர்ட் டேல ஈவினிங்ல அவனுக்கு ஒரு 5 ஓவர் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அது அவருக்கு ஒரு கன்சிடரேஷன் இருந்திருக்கும். பட் ஆனாலும் அவர் ஆடின ஷாட் எல்லாம் இன்னைக்கு அப்பப்ப கண்ணுல ஒத்திக்கலாம். நம்ம வந்து விராட் கோலி கவர் டிரைவ்ஸ்ன்னு போயிட்டு யூடியூப்ல பார்ப்போம். அவர் அதை பாக்குறதுக்காக இன்னைக்கு மேட்ச் பார்த்ததாலே போறோம். எல்லா ஷாட்டும் ஆட்டாரு, என்னமா ஆடினாரு. ஸோ 100 அவர் அடிச்சது. என்னடா இப்படி தரீங்க, ஒரு போனஸ் மாதிரி தந்துட்டே இருக்கிறீங்க குஷி, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த டீம் வச்சுக்கிட்டு நீங்க நியூசிலாந்து ஹோம் கண்ட்ரில அடி வாங்கும் போது நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்ல ரொம்ப லாஸ் பண்ணிட்டோமோன்ற அளவுக்கு ஒரே சீரீஸ்ல எல்லாருமே நம்ம வீடியோ பார்த்தாலே தெரியும், நம்மளே பயங்கரமா கழுவி ஊத்தினுக்கிறோம் என்னடா ஆடுறீங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரே மேட்ச்ல கொடுத்தாங்க. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் போயிட்டோம். இந்த சீரீஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பயங்கர கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஹோம் சீரீஸ்ல நம்ம தோக்குறதுன்றது ஏத்துக்க முடியல, அவ்வளவு ஆதங்கம். பட் ஆனா இந்த மாதிரி கம்பேக்ல அதுக்கு சலைச்சவர்ல நிதிஷ் ரெட்டி வேற, அவரு சுத்தமா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறார் பவுலரை. ஸ்டார்க்கா இருக்கட்டும், கமின்ஸா இருக்கட்டும். இல்ல ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து T20 விளையாடிக்கிற ஒரு சவுண்ட் கிளி இல்ல ஏதோ ஒரு கவுண்டி பவுலர்ஸ் ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. ஒரு ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், பேட் கமின்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ பண்ணும்போது கூட சொன்னோம், பாஸ் அவங்க எல்லாம் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், கமின்ஸ் அந்த ட்ரியோவை நினைச்சு பாருங்க. அதை நினைச்சாலே உங்களுக்கு பேட்டிங் வராது. என்னன்னா அவங்க அப்படி ட்ரீட்டே பண்ணல, ஏதோ லோக்கல்ல விளையாடுற மாதிரி கொளுத்தி தள்ளுறாங்க. ஆனா வேற லெவல் மேட்சுங்க. சரி அப்படிதான் முடிஞ்சு ஒரு 5:33 நம்ம வந்து டார்கெட் கொடுத்துட்டோம். சரி நிப்பாங்க எப்படியும். ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் பேட் கொஞ்சம் ஈஸான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாருங்க அவர் ரோபோ மாதிரி போட்டுனுக்குறாரு. ஒரு ரேல் லென்த் தான், நீ காலை எடு பாத்திரலாம் அப்படின்ட்டு. என்ன சிராஜும் சதைச்சிட்டாங்க அவனுங்கள. ஒரு 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 நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 3 பால் வந்து அவுட் ஸ்விங், அதாவது வெளியே போட்டு ஸ்டெம்பு வெளியே போட்டு அந்த விக்கெட் ஆகிற பால் கரெக்டா ஸ்டெம்பு லைனு இல்ல. பாவம் அவரே வந்து அவர் மெக்ஸ்வினி வேற டெபியூ மேட்ச் வேற. இதுல அவரு டெபியூ மேட்ச் மாதிரி இல்ல. ஆனா 3 பாலுமே ஒரே இடத்துல தான் பிட்ச் பண்ணாரு. 3மே அவுட் ஸ்விங், 1 மட்டும் இன் ஸ்விங். சோ சீரியஸாவே அவருக்கு பாவம் தான் சொல்லுவேன். மேபி அவரு அப்படி ஆடினாருங்க. இவரு சிராஜ் என்ன ஸ்விங் ஆகுது. அவரு அந்த இவருக்கு ஒண்ணு போட்டாரு பாத்தீங்களா, யாருக்கு, லாமுஷன்ஸ் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பால், அந்த ஒரு கான்வர்சேஷன் வாக்குவாத மாதிரி போகும். அடுத்த பால் அவரு ஒரு ரிப்ளை பண்ணுது, திணறிட்டான் லாமுஷன்ஸ். அந்த அளவுக்கு ஒரு பால். அந்த அவுட் ஆகுறது கூட நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அது க்ளூவே இல்ல உங்களுக்கு. நீ யோசிக்கலாம் டைமே இல்ல. நெக்ஸ்ட் பால் வந்துட்டே இருக்கு. நீ என்ன பண்ண, அடுத்த பால் என்ன பண்ணலான்னு பேட்ஸ்மேனால யோசிக்கவே விடல. நைட் வாட்ச்மேனா வந்தவருக்கு கதிகளி இருந்துச்சு. அப்புறம் தபுச்சேரிக்கு நைட் வந்த கமின்ஸும் போயாச்சு, அவரை காப்பாத்த வந்த கமின்ஸும் போயாச்சு. காப்பாத்த வந்தவரை கைவிட்டாச்சு. சரியான அது அவரு ஷாட்டா அவர் ஆஃபர் பண்ணியிருந்தா கூட அது அவுட் சைட் ஆப், அது நாட் அவுட்னு வந்துருக்கும். ஏன்னா அவுட் சைட் ஆப் பால் அது. அவர் ஷாட்டை ஆஃபர் பண்ணியிருந்தாருன்னா, பேட்டை வச்சிருந்தாலே அது நாட் அவுட்ல போயிருக்கும். பேட்டை வேற தூக்குனாரு, அவ்வளவு முடிஞ்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நோ ஷாட்னு சொல்லிட்டு நோ ஷாட்னா இப்போ அது வந்து இப்போ அந்த விக்கெட் எனக்கு டவுட் இருந்துச்சு. இப்ப நோ ஷாட் பிளஸ் அவுட் சைடு இம்பாக்ட் இருந்தாலுமே அது அவுட்டா? இன்கேஸ் அவுட் தான். நீங்க ஷாட் ஆஃபர் பண்ணாதான் அது வந்து அவுட் சைடு ஆப்ல போட்டா. நீங்க ஷாட் ஆஃபர் பண்ணீங்கன்னா விக்கெட்டா இருந்தாலும் அவுட் சைடு ஆப் கொடுத்துருவாங்க. நீங்க ஷாட் ஆஃபர் பண்ணனா ஷாட் ஆஃபர் பண்ணலாம், இம்பாக்ட் செக்கே பண்ண மாட்டாங்க. இம்பாக்ட் செக்கே பண்ண மாட்டாங்க. அப்படிதான் ஆயிடுச்சு அவரோட விக்கெட் வேஸ்ட் ஆகுற விக்கெட் அவரே சொல்லலாம். ஒரே வேர்ட்ல சொன்னோம்னா ஹியூமிலேஷன். இது அப்படியே போட்டு ஸ்குவீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிங்க. நான் நினைச்சேன் கண்டிப்பா, நான் ஓப்பனா சொல்றேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் தாட் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியா வந்து ஸ்கியூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். நான் அப்பதான் நான் நினைச்சேன். ஏன்னா ரோஹித் சர்மா இல்ல, கில் இல்ல, ஸோ ஒரு முகமது ஷமி இல்ல லாஸ்ட் விளையாடினவர். ஸோ ஆல்ரவுண்டர் யாராவது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்களும் இல்ல. ஸோ கண்டிப்பா இந்த வாட்டி நம்மள நசுக்கு போறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நினைச்சேன். அப்படியே ஆப்போசிட்டுங்க, அப்படியே ஹியூமிலேட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஹராஸ்மெண்ட்னு சொல்லலாம் கிரிக்கெட்ல. அதுதான் இந்த மேட்ச்ல அவங்க ஊருக்குள்ளே போய் அவங்க ஆடியன்ஸ் முன்னாடியே அவங்க டீம் முன்னாடியே வந்து
இவ்வளவு கொடுமையா வந்து அவங்கள வந்து மனதளவுல சரி இருக்கட்டும், உடல் அளவுல இருக்கட்டும், ரொம்ப டார்ச்சர் மாதிரிதான். ஏன்னா அதான் ஹியூமிலேஷன். பவுலிங் வேற போட வச்சானுங்க. போட விட்டு இப்போ வெறும் 5 ஓவர்ல 3 விக்கெட் வேற எடுத்து அவங்க எந்த ஒரு மைண்ட் செட்ல இப்ப நைட்டுக்கு அந்த போய் தூங்குவாங்க. கிரவுண்ட் விட்டு போறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிருப்பாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் வந்து அவங்களும் எல்லா கிரவுண்ட்லும் ஃபுல் வளர்க்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறோம். வெறும் புல்லா போடுங்கடா பாத்திரலாம். ஆனா அதுல அவங்களுக்கும் ஒரு டேஞ்சர் இருக்குது. நீங்களும் புல் வச்ச நீங்களும் ஆட மாட்டேன்றீங்களே அந்த மாதிரி. இல்ல எனக்கு பேட் கமெண்ட்ஸ் எடுத்த டெசிஷனே தப்புன்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 15-20 ஓவர் போட்டீங்க. அப்புறம் எதுக்கு நைட் பேட்ச்மேனா நீங்க வரணும்? நீங்க ரெஸ்ட் எடுக்கணுங்க. 15-20 ஓவர் போட்டு நீங்க வந்து திரும்ப நான் நைட் பேட்ச்மேனா வருவேன்னா நீங்க வேற நார்த்தன் லயன் அந்த இல்ல அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டது ஓகே தான். ஏன்னா நேத்தன் லைன் கமின்ஸ்க்கே இந்த நிலைமைன்னா நேத்தன் லைன்லாம் வந்திருந்தா என்ன இருக்கும்? அதே நிலைமை தான் இருக்கும். இல்ல அட்லீஸ்ட் அவர் விக்கெட் சேவ் ஆயிருக்குன்னு சொல்ல வரேன். இல்ல லபுச்சனுக்கே இந்த நிலைமை. சோ அப்படி இல்ல லபுச்சன் சுத்தமா ஃபார்ம் அவுட்டுங்க. லபுச்சன் சுத்தமா ஃபார்ம் அவுட். அவர் 100 அடிச்சு எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவரவே இறக்கி விட்டுக்கலாம். அடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஒரு 50 பாலாவது ஆடி இருப்பாரு. அவருக்கு பால திரும்பி நம்ம பார்த்தோம். ஆட முடியும் பால இருப்பாரு. அந்த அதே மைண்ட் செட்ல தான் வந்து பேட்டை தூக்கிட்டாரு. போச்சு கிட்ட பேட்டை தூக்கினா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். எப்ப என்ன தூங்காதுன்னு எவனாலும் கணிக்கவே முடியாது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஆடினா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நம்ம நினைச்சா நம்ம நீங்களும் நானும் தான் குமரேசனாவது பரவாயில்ல 3-2 ஜெயிச்சோன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷனா நம்மளுக்கு கல்லாலதான் அடிக்க போறாங்க. நம்ம மட்டும் இல்ல, நான் ஒரு 10 கமெண்டேட்டர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க பெர்த்ல யார் வின் பண்றாங்கன்னு. அந்த 10ல 9 பேர் வந்து ஆஸ்திரேலியா தான் போட்டிருந்தாங்க. சோ அந்த அவ்வளவு பெரிய ப்ரெடிக்ட் பண்றதுல அந்த ஒருத்தனை ஏதாவது தெரியாத பட்டனை அமுத்திட்டுப்பான் இந்தியான்ட்டு. அந்த அளவுக்கு தான். அதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்றது ஒன்னும் ஆச்சரியமே இல்ல. அங்க 3-0 தோத்துட்டு வந்தா பின்ன இங்க எப்படி நம்ம இவங்களெல்லாம் நம்ம பாசிட்டிவா நினைக்க முடியும்? ஓகே முடிஞ்சது. போனாலுமே இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம வின் பண்றோம்னே வச்சுக்கலாம். இன்னும் 4 டெஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ஆஸ்திரேலியா கம்பேக் கொடுப்பாங்க, எப்படி கம்பேக் தருவாங்கன்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து வேற இன்னொரு பஞ்சாயத்து வேற இருக்கு. ரோஹித் சர்மா வராரு. ரோஹித் சர்மா சுபம் கில் ஆஸ்திரேலியா ரீச் பண்ணிட்டாரு. அவரு யார் எந்த இடத்துலன்றதெல்லாம் பேசலாம். ஏன்னா அது வந்து சரி, இதை நம்ம மேட்ச் முடிஞ்சதை நம்ம இதை பத்தி கிளியரா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன தேர்ட் டே தான். சோ நாளைக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஐ பிலீவ் ஒரு கொஞ்சமா டப்பு தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 300 வரைக்கும் போவாங்க அப்படின்னு என்னுடைய தாட். நாளைக்கு வந்து மேட்ச் முடிஞ்சிடும். முடிஞ்சிருமா? கண்டிப்பா ஈஸியா முடிச்சிருவாங்களா இல்ல கொஞ்சம்? இல்ல நாளைக்கு வந்து ஸ்மித் வர்றாரு. மேபி அவங்க கொஞ்சம் நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே வரையும் போகன்ற மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாங்க பவுலர்ஸ்க்கு. ஆமா நாளைக்கு எண்ட் ஆஃப் தி டே வரையும் போகும். பட் ஆனா நாளைக்கு பினிஷ் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தோணுது எனக்கு. நீங்க குயிஸ் பண்ணிடுவாங்களா இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி தருவாங்களா? இல்ல அவங்க வந்து ரொம்ப மென்டலி பிசிக்கலி ரொம்ப வந்து டவுனா இருக்காங்க. அதனால ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்லயே தெரிஞ்சிடும் நமக்கு செகண்ட் செஷன் வரைக்கும் போகுமான்ட்டு. அப்படியே இருந்தாலே ஃபர்ஸ்ட் செகண்ட் செஷன்ல மேட்ச் முடிஞ்சிடும் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க வந்து 4th இன்னிங்ஸ் ரொம்ப வந்து அவ்வளோலாம் இந்தியன் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி எல்லாம் நிக்கிறது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட். ரொம்ப பிட்ச் வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா எக்ஸ்ட்ரானரி எனர்ஜி வேணும். அது பவுன்ஸ் வேற அன்னிவனா ஆகுது. சோ வந்து ஃபர்ஸ்ட் செஷன் இல்ல செகண்ட் செஷன்ல மேட்ச் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது எனக்கு. சரிங்க, பாக்கலாம். ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேன். நானா தான் நினைக்கிறேன் மேபி கொஞ்சம் டஃப் தருவாங்க. ஒரு 300 வரைக்கும் போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வில் சி ஹவ் இட் வில். நாம ப்ரெடிக்ட் பண்றது நடக்க போறதுல போகணும்னா கண்டிப்பா தேர்ட் செஷன் வரைக்கும் போகணும். பாப்போம். ஓகே நாளைக்கு பார்க்கலாம் டே 4ல. பாய். ஓகே பாய்.